சந்தர்ப்பத்தில் இருக்கிறவர்களாகவோ வேதனைப்படுத்துகிற மனுஷராக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து வெட்கப்படுகிறோம். நீரோ எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எங்களை சுமந்து கொண்டு போகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் எங்களோடு பேசும்படி நாங்கள் உம்மை அழைக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லையே பிதாவே. எங்களுடைய இருதயங்கள் 100க்கு 100 கர்த்தர் பக்கம் திருப்பும்படியாய் எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. நல்ல போதகராய் எழும்பும். இன்றைக்கும் அடிமை மக்குருவாயாய் மாத்திரம் இருக்கட்டும். அதரிசனமான தூத சேனைகள் இங்கே இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். சாத்தாண்டிய வல்லமைகள் வெட்கப்பட்டு உம்முடைய நாமத்தில் சிதறி ஓடும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். வியாதிகளை சுத்தமாக்கும். ஜனங்களுடைய பாரங்கள் துக்கங்களை மாற்றும் சாமி. ஜெயமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். 2ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை படிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்கள். Genesis chapter 2 first 4 verses. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. Thus the heavens and the earth were finished, and all the host of them. And on the 7th day God ended his work which he had made, and he rested on the 7th day from all his work which he had made. And God blessed the 7th day and sanctified it, because that in it he had rested from all his work which God created and made. These are the generations of the heavens and of the earth when they were created, in the day that the Lord God made the earth and the heavens. ஆண்டவருக்கு உண்டாகட்டும். Glory be to God. இந்த வருடத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் துவக்கி இருக்கிறோம். By the grace of God we had begun this year. இந்த சகோதரி சாட்சி சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையும் கூட கடந்த வருடத்தில் அநேக நாட்கள் நான் ஒரு பலகீனமான ஒரு ஆளாகவே இருந்தேன். As the sister testified, even in my life also, and I was so weak in the past days. கூட்டங்கள்லாம் நடத்த முடியுமா, வருட கடைசியில் என்ன செய்வது என்று கூட நான் யோசித்து கொண்டிருந்தேன். Even I was thinking whether I am able to conduct the meetings, and I was thinking that in the end of this year. அனந்த ஞானமுள்ள தேவன் படிப்படியாக என்னை பலப்படுத்தி வருவதற்காக நான் நன்றியாக இருக்கிறேன். And I am grateful to the Lord who has the eternal wisdom, and he is leading me step by step. இந்த புதிய வருடத்தில் வேதாகமத்தை புதிதாக வாசிக்கும்படியாக நாம் துவக்கி இருக்கிறோம். And we had begun to read the Bible newly in this new year. ஒரு வருடத்துக்குள்ளாக வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க முடிக்க வேண்டும். Within a year, and you should complete reading the Bible. முதலாம் நாளிலே கூட்டம் முடித்து காலைகள் முடிந்த பிற்பாடு காலையில் எழுந்து இந்த அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். After the first day meeting was over, and I was reading this chapter. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்ற வார்த்தை என்னோடு கூட இடைபடக்கூடியதாக இருந்தது. The Lord God created and finishing all the host of them. எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி விட்டார். உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. And all things were created and it was finished. இந்த தீர்ந்தன என்ற வார்த்தை finished ஆங்கில வார்த்தை முடிந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. In the English word finished shows that it has been completed. ஆண்டவராகிய இயேசு கூட சிலுவையில் இந்த வார்த்தையை தான் சொன்னார். Even the Lord Jesus said this word in the cross. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். John the Gospel chapter 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதே வார்த்தை தான் அங்கேயும் ஆங்கிலத்தில் finished முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. The same English word was mentioned here as finished. 17ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் கூட 4ஆம் வசனம் கூட
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முடித்தேன் என்று சொல்லுகிறார். Even the 17th chapter verse 4, the Lord said, and I have finished it. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் சொல்லுகிறார். And I have finished, he says. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த 4 வேத பகுதிகளை 5ஆக நான் உங்களுக்கு பிரித்து சொல்லுகிறேன். Let me split these 4 scripture portion into 5 and let me explain to you. முதலாவது, தேவன் எதை செய்து முடித்தார்? And first of all, what the Lord have finished, done it. இரண்டாவதாக, இந்த முதலாம் வசனத்தில் தமிழிலே இவ்விதமாய் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்த சத்தியங்கள். And even in the Tamil Bible, the first verse is mentioned as in this way and the truth related to that. இரண்டாவது விஷயம் இவ்விதமாய். And the second thing is and in this way. மூன்றாவது வானம். And third one is heaven. நான்காவது பூமி. And fourth one is earth. ஐந்தாவது ஓய்வு நாள். And fifth one is Sabbath day. நீங்கள் வேத வசனத்தை கவனமாக படிக்க வேண்டும். And you have to read the Bible very carefully. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போகிறேன். And I am going to give you a homework to everyone. ஹல்லேலூயா. இதை நீங்க எப்படி எழுதி கொண்டு வருவீர்கள் எனக்கு தெரியாது. I don't know how you will bring writing. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு வரியில எனக்கு எழுதி கொடுங்கள். And within next Sunday you have to write it in one word. எங்க பாய்ஸ் இருப்பாங்க, நீங்க அவங்க கையில கொடுத்துருங்க, உங்க பேரோட எழுதி கொடுங்க. And you may give it to the boys along with your name. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the first chapter first verse it is said he had created the heaven and the earth. இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. In the beginning of the second chapter first verse, and the heavens and the earth were made. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நான்காம் வசனத்தில் ஒரு மாற்றம். In the fourth verse there is a change. நான்காம் வசனத்தை படிங்கள். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே. போதும். இங்க என்ன நடந்திருக்கிறது? What happened here? இங்க எது முன்னாடி வருது? And which comes the first? பிரதர்ஸ், இங்க எது? இங்க ஆண்டவர் என்னையோ கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கார். அதுல ஒரு புதையல் இருக்கு, அதுதான் நீங்க வெட்டி எடுத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறேன். And even the Lord had kept a treasure here, and I am asking you to bring it out. இந்த வசனத்தில் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே மறுபடியும் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. And in this verse, on the day the Lord created the earth and the heavens, and next the generations of the heaven and of the earth. ஆண்டவர் இந்த பர்టిక్యులர் வேர்ட்ல மாத்திரம் பூமியை முன்னால வச்சு வானத்தை பின்னால வச்சிருக்கிறார் என்பதை நீங்க ஒரு ரெவலேஷன் எழுதி கொண்டு வாங்க. And why the Lord has kept the earth first and why the heaven the next, and you have to bring it with a revelation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த 5 விஷயங்களை நாம் தியானிக்கலாம். Let us meditate these 5 things. தேவன் எதை நமக்காக உண்டாக்கி தீர்த்தார், எதை முடித்தார்? What the Lord has finished or what he has created for us. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகளை கண்கள் காணவும் இல்லை. வாசிங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷ இருதயத்தில் தோன்றவும் இல்லை. The things that God hath prepared for them that love him, and eye hath not seen nor ear heard, and neither have entered into the heart of man. ஆம், ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதையோ ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். The Lord hath prepared something for those who love him. எனவேதான் தன் மகனுக்கு விவாகம் பண்ணின ராஜா என்ன சொன்னான்? That's why the king who given marriage to his son, what he said. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று அவன் அறைகூவல் விடுகிறார். And Matthew chapter 22 verse 4, and he is saying, he is inviting every people that everything is ready. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள். Tell them everything is ready and come for the marriage. ஆம், எல்லாமே அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். And he hath prepared everything. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் ஞானத்தின் வீட்டு பிரதிஷ்டையில அங்க ஒரு அழைப்பை நாம் படிக்கிறோம். In Proverbs chapter 9 we read another invitation in the consecration of the house of wisdom. மத்தேயுல படிக்கிறோம் ராஜாவின் விவாகம். In Matthew we read ராஜாவின் குமாரனுடைய விவாகம். the son of the king's marriage. ராஜா தன் குமாரனை கனப்படுத்த விரும்புகிறார். And the king wants to honor his son. அதனால் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று ஜனங்களை பார்த்து கூப்பிடுகிறார். That's why he is calling the people saying everything is ready. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, ஞானம் தன் வீட்டை கட்டி அதனுடைய டெடிகேஷனுக்காக கூப்பிடுகிறது.
ஆயத்தப்படுத்தி போஜன பந்து எல்லாமே ரெடியா இருக்கு, அங்கேயும் கூட ஆயத்தமா இருக்கிறது, எல்லாரும் வாருங்கள். Even in Proverbs chapter 9, the wisdom had builded her house, and he is calling everyone for the dedication, preparing every meat to be ready. வெளிப்படுத்தல் 21:2 கூட பரிசுத்த நகரம் ஆயத்தமா இருக்கிறது. Even Revelation chapter 21 verse 2, the holy city is prepared. அந்த அர்த்தம் என்னவென்றால், What is the meaning, you know? தேவன் தன்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். The Lord hath determined a particular thing in his அதை mind. ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். Already he had completed that. எனவேதான் சிலுவையில் தொங்கும் பொழுது நான் முடித்தேன் என்று சொன்னார். That's why when he was hanging on the cross, he said it was finished. யாருக்காக அதை செய்து முடித்தார்? To whom he have finished? ஆண்டவரிலே அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தார். To them that love God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த புதிய வருஷத்தில் நம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். In this new year, let us determine to love the God more and நாம் more. எந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரே, அதை குறித்து தான் ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு உண்டாயிருக்கும். To what extent we love him, and we may get a revelation to that extent what the Lord hath prepared for us. உனக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. And everything were created, and it is finished for எல்லாம் you. ஆயத்தமாக இருக்கிறது. And everything is prepared. பரலோக ராஜ்யமே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. Even the kingdom of heaven is getting prepared. வாருங்கள், ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுகிறார், சீக்கிரமாய் நீங்களும் ஆயத்தமாகுங்கள். See, the Lord is inviting everyone, and you too get prepared yourself. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு என்று அதை குறித்து எழுதுகிறார். When Peter the apostle says, and he writes, the salvation which has been prepared. முதலாம் பேதுரு 1:அதிகாரத்தின் 5 First Peter chapter 1 verse 5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. The salvation ready to be revealed in the last time. இந்த ரட்சிப்பு எது? And what is this salvation? அதான் 9 விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. And the 9th verse, the end of your says, which is the salvation of your souls. அது சரீர மீட்பு என்று கூட சொல்லலாம். And we can say it as a redemption of body. தேவன் மனதிலே எதை நிர்ணயித்தாரோ அதை செய்து முடித்து விட்டார். What the Lord has determined in his mind, and he had finished that. எல்லாம் முடித்து ஆயத்தமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. And everything is completed, and it is ready, dear ஆனால் beloved. நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. But it is essential that we should get ready in order to receive that. எனவேதான் ஆண்டவர் கிருபையா இந்த வருஷத்தை கூட நமக்கு தந்திருக்கிறார். That's why graciously the Lord has given this year also. எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. And everything were created and finished. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the இரண்டாவது Lord. விஷயம் என்ன சொல்லுகிறது? What does the second thing says? தேவன் எப்படி அவைகளை உண்டாக்கினார்? How the Lord had created that. இவ்விதமாய் உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை. Likewise it was created, and this is a deep word. முதல் அதிகாரத்தின் 31 மட்டும் படித்தால் 6 நாள் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the first chapter up to the 33rd verse, if you read about the 6 days creation, it is said, ஆம், ஆண்டவர் எல்லாவற்றையும் 6 நாளுக்குள்ளே சிருஷ்டித்து முடித்தார். the Lord had created everything within 6 days. எப்படி சிருஷ்டித்தார்? How he had created, இவ்விதமாய் அவர் சிருஷ்டித்தார். and in this way he had created. தெய்வீக சிருஷ்டிப்பில் 3 சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். There are 3 truths coming under the divine creation. நன்றாக வேதத்தை கவனிக்க வேண்டும். And you have to listen the Bible carefully. தேவனுடைய சிருஷ்டிப்பில் மறைந்திருக்கிற 3 தெய்வீகமான அனுபவங்கள். 3 divine experiences which are hidden in the divine creation of God. முதலாவது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை. And first one is the power of God. 2 பேதுரு 3:5 2 Peter chapter 3 verse 5. 2 பேதுரு 3:5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியும், வானத்தையும் பூமியும் ஆண்டவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். By the word of God the heavens were of old, and the earth standing out of the water. By the word the Lord has created the heaven and the earth. எனவேதான் அது ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why it is said as a living word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன். In the beginning there was a word, and that word was God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த வார்த்தை கிறிஸ்து என்ற வார்த்தை. That word is the word called Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, தேவ வார்த்தை நம்மை சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. the word of God is able to create us. சங்கீதக்காரன் கூட அதை குறித்து ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார். Even the psalmist says about that in his word. 148 சங்கீதத்தை நீங்கள் படித்தால், If you read 148 Psalms, 5 வசனம்,
அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. Let them praise the name of the Lord, for he commanded and they were created. ஆம், கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது. And yes, the word of God is able to create. அது வெறுமையாக திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says it will not return empty. அது எதற்காக அனுப்பினாரோ அந்த வார்த்தை அவனுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும். For the purpose which it hath been sent, and it will do work in him. எனவே பிரியமானவர்களே, வசனத்தை வேதத்தை முக்கியப்படுத்துவோமாக. That's why, dear beloved, and let us give importance to the word of God. அவர் சொல்ல அது நடக்கும். When he says, and it will happen. எனவே தேவன் அண்ட சராசரங்களையும் அந்த ஜீவ வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். That's why with the living word the Lord had created the whole earth and heaven. அந்த வார்த்தையில் அவ்வளவு பெரிய பலன் இருந்தது. There is so great power in that word. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord had given this word only. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And man not only by the bread but he will live by every word of God. எனவே தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். That's why the Lord had given laws unto the people of Israel. இப்போது தேவன் தன்னுடைய மகத்துவத்தை, எக்ஸலன்சி, மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். Now the Lord had given them writing his excellency. ஆனாலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படியுங்கள். That's why you have to learn the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். You meditate the word of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வார்த்தையினால் தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. By the word it was created. தேவன் அண்ட சராசரத்தையும் தன் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். The Lord had created the whole earth by his word. எனவே இந்த வார்த்தையை ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கும் பொழுது, That's why when a child of God believed this word, அந்த வார்த்தை அவனுக்குள்ளும் காரியங்களை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கும். even that word would be creating things in him. எனவேதான் தேவ வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள். That's why give more importance to the word of God. வேதத்தை நேசிக்க பழகுங்கள். Try to love the word of God. பிள்ளைகளை வேதத்தை படிக்க உற்சாகப்படுத்துங்கள். You encourage your children to read the Bible. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் அப்படி ஒரு வாஞ்சையோடு கூட இருக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to be with that desire in this year? வசனத்தை முக்கியப்படுத்துங்கள். Give importance to the word. வேதத்தை மறக்காதே. Don't forget the Bible. எதை மறந்தாலும் வேதத்தை மறக்காதே. Whatever you may forget, but do not forget the Bible. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அது இல்லாதவைகளை இருக்கிறை போல் அழைக்கும். it calls things that are not as they are. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், A man of God says, வேதம் ஒரு சிங்கமாம், a Bible is a lion, சிங்கத்தை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். and you let loose the lion, he says. ஹல்லேலூயா. சிங்கத்தை அவிழ்த்து விடுங்கள். You let loose the lion. சிங்கத்தை நீங்க யாரும் பாதுகாக்க வேண்டாம். You can't preserve the lion. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது தன்னை காத்துக்கொள்ளும். And it will preserve itself. எனவே உங்களுக்குள் இருக்கிற சிங்கத்தை அவிழ்த்து விடுங்கள். வசனங்களை சொல்லுங்கள். That's why let loose the lion which is in you. Say the word of God. வசனங்களை மனனம் செய்யுங்கள். And by God the word of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்படி Lord. இருந்தால் நீங்கள் காரியங்களை ஜெயம் எடுப்பீர்கள். And if it is so, you will take victory in over things. இரண்டாவது, சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட இரண்டாவது விஷயம் என்ன? The second thing which was revealed in the creation. எரேமியா 51 அதிகாரம் 15 வசனம். Jeremiah chapter 51 verse 15. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். இங்க நாம் என்ன படிக்கிறோம்? And what do we read here? பூமியை வல்லமையினால் உண்டாக்குகிறார். And he is making the earth by his power. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏசாயா 40:26. And Isaiah chapter 40 verse 26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி, அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. இங்கும் சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட தேவனுடைய பலன் வல்லமையை நாம் படிக்கிறோம். And here also we read the power and the might of God which was revealed in the creation. எரேமியா 10 அதிகாரம் Jeremiah chapter 10 12 வசனம். verse 12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை வல்லமையினால் உண்டாக்கி. And by creating with power. இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. All these verses mention the power of God. 32 அதிகாரம் எரேமியா 32:17. Jeremiah chapter 32 verse 17.
கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இத்தனை வசனங்களும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. All these verses are the verses that reveal the power of God. தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டு சிருஷ்டித்தார். The Lord created by His word. இரண்டாவது சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட தேவ வல்லமை. And second thing, the power of God that was revealed in the creation. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். By the great power and stretched out arm, thou hast created the heaven and earth. ஆம் பிரியமானவர்களே, இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Yes, beloved, we receive this power. சுருக்கமாக சிருஷ்டிப்பில் திரித்துவத்தையே நாம் பார்க்கலாம். And briefly, and we can see the Trinity in this creation. வார்த்தை கிறிஸ்துவை காண்பிக்கிறது. The word shows Christ. வல்லமை பரிசுத்தாவியை காண்பிக்கிறது. The power shows the Holy Spirit. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் தன்னுடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார். The Lord gives His power to us. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The word of God says, when the Holy Spirit shall come upon you, ye shall be strengthened. எனவே தேவன் ஒவ்வொரு காரியத்தை சிருஷ்டித்த பொழுது தன்னுடைய வல்லமையை அனுப்பி கொண்டே இருந்தார். That's why when the Lord was creating each and everything, He was sending His power. ஆம் பிரியமானவர்களே, இந்த வல்லமை நமக்கு தேவை. Yes, beloved, we need this power. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They that wait upon the Lord shall renew their strength. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை கர்த்தர் அங்கே உனக்கு கொடுக்க விரும்புகிறார். Whatever the thing may be, the Lord wants to give the power of God to you. ஒரு பலகீனமான மனுஷராய் நாம் வாழ்ந்து விடக் கூடாது. We should not live as a weak person. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் தன்னுடைய மகா பலனை கொடுத்து உனக்குள் ஏதோ ஒன்றை சிருஷ்டிக்க விரும்புகிறார். The Lord wants to give His great power and He wants to create something in you. அவர் இன்னும் சிருஷ்டிகராகவே இருக்கிறார். And still He is a creator. எனவேதான் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's why it is written, thy creator is thy husband. நீ கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தருடைய வல்லமையினாலே அது உனக்கு சிருஷ்டிக்கப்படும். And if you believe the Lord, and by the power of God it will be created unto you. அவர் இன்னும் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். Even now He is the one who do wonders. எனவேதான் கர்த்தருடைய வல்லமை பெறுவதிலே நாம் அசதியாய் இருக்க கூடாது. That's why we should not be slack in getting the power of God. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை நாம் வெறுக்க கூடாது. We should not hate the life being filled with the Holy Ghost. நாள்தோறும் அதிலே வளர்ந்து கொண்டே போக வேண்டும். Every day we should keep growing in that. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இரண்டாவது தேவனுடைய வல்லமை. And that's the second power of God. மூன்றாவது தேவனுடைய ஞானம். And thirdly, the wisdom of God. எனவேதான் 24ஆம் அதிகார நீதிமொழிகளிலே நாம் என்ன படிக்கிறோம்? That's why in Proverbs 24 what do we read? 3ஆம் 4ஆம் வசனங்கள். Third and fourth verses. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினால் கட்டப்படும். The house should be built with wisdom. நீதிமொழிகள் 3:19 3:19. Proverbs 3:19. கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஞானம் புத்தி இதில் தான் வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. By wisdom and understanding, with these only the heaven and the earth were made. 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் வானத்தை ஞானம் வாசிங்கள். இந்த வசனத்தை, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவையெல்லாம் ஞானமாய் படைத்தி. ஞானமாய் படைத்தி தேவனே உம்முடைய கிரியைகளை ஞானமாய் படைத்தி. O Lord, thou hast created thy works wisely. 136:5. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட மூன்றாவது விஷயம்தான் ஞானம், தெய்வீகமான ஞானம். The third thing that was revealed in the creation is the divine wisdom. தேவனுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு ஞானத்தை வெளிப்படுத்துகிறது பாருங்கள். See how much wisdom the creation of God is revealing. ஒரு போதகர் இப்படி சொல்லுகிறார். A pastor says like this. நன்றாக கவனிங்கள். Listen carefully. இந்த மூக்கை ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஞானமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். And how beautifully and wisely the Lord had created this nose. இந்த மூக்கை சற்று திருப்பி அந்த பக்கம் வைத்தால் என்ன ஆகும்? And if this nose is kept aside in this direction, what will அந்த happen? மூக்குக்கு இன்னொரு ஆள் கொடை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். Another one should cover that nose. எல்லா ஒழுகிற மழை தண்ணீர் எல்லாம் அதுக்குள்ள வந்து நேரா உள்ள போகும். And all the waters will be getting inside. இந்த காதுகளை எவ்வளவு அழகாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். How beautifully he had created this ears. நம்முடைய அக்குபஞ்சர் டாக்டர் ஒருவர் இப்படி சொல்லுகிறார். Our acupuncture doctor says like this. நம்முடைய விசுவாசி ஒருவர் சொல்லுகிறார். A believer says. இந்த காதுடைய சைஸ் தான்
ஒரு தாயின் வயிற்றில் உருவாகிற குழந்தையின் சைஸ், குழந்தையுடைய உருவம்னு சொல்றார். The size of the ear denotes the size of the baby which is formed in the bowel of இந்த காதை வைத்து நாங்கள் நிறைய காரியங்களை செய்வோம்னு சொல்றார். With this ear we will do many things, he says. அதுல எத்தனை ஒடுக்குகள் பாத்தீங்களா? See how many orders. இது எல்லாம் சத்தத்தை கிரகிக்கூடிய அல்லது ரிசீவ் பண்ணக்கூடிய காரியம்னு சொல்றார். All these are the one which receives the sound. இந்த கண்களை பாருங்கள் எவ்வளவு ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறார். And see the eyes, how wisely he had created. இமைகள் எவ்வளவு ஞானமாய் இருக்கிறது. And how wisely the eyelash has been created. இமைகள் உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? And do you know the eyelash is not under your control? இமைகள் உங்க கண்ட்ரோல்ல இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know the eyelash is not under your control? செக் பண்ணி பாருங்க. உங்க சொந்த கையை கிட்ட கொண்டு போங்க, அட போப்பான்னு அது மூடிக்கொள்ளும். And you may check, and if you bring your own hand it will close. செக் பண்ணி பாருங்க, சும்மா செக் பண்ணி பாருங்களேன். அப்படி திறந்து கிட்ட கொண்டு வாங்களேன், என்னத்தான் திறந்துகிட்டே இருக்குன்னு பாருங்களேன். அது கிட்ட போகும்போது அது மூடிக்கொள்ளும். And it will go near, it will close. தேவன் அதை ஞானமா வச்சிருக்கிறார். The Lord had wisely kept அது உங்க கண்ட்ரோலுக்கு விட்டு இருந்தா எல்லாத்தையும் எடுத்து கண்ணை தான் குத்திக்கிட்டு இருப்பீங்க. And if it be under your control you will be pricking your eyes. அது அப்படியே அனந்த ஞானம். And it is his eternal wisdom. சில வேளைகளை வேணும்னு இப்படி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், அது வேற விஷயம். At times just for purpose we may be doing like this. ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வத்தின் அனந்த ஞானம் இருக்கிறது. In each and everything there is an everlasting wisdom of God. இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் and immunity power. எவ்வளவு அருமையாய் உண்டாக்கி இருக்கிறார். How beautifully he had created that. எனவேதான் ஒவ்வொரு அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் ஞானமாய் சிருஷ்டித்தார். That's why the Lord had created each and every earth wisely. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இந்த அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். If it is so, the Lord is revealing his everlasting wisdom in your life also. எத்தனையோ நிறைய கேள்விகள் இருக்கலாம். We may have so many questions. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கலாம். We may have so many questions why it is like this and that. தேவனுடைய ஞானத்தின் கிட்டவே நாம போக முடியாது. We can't go near to the wisdom of God. இந்த நாட்களிலே ஆண்டவர் ஹெவன்லி கவர்மெண்ட் பத்தி எனக்கு அதிகமாய் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். And in these days the heavenly God is making you to realize more and more. பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம், அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது? And how is the heavenly kingdom? 100% 100% உத்தரவாதமா இயங்கிக் கொண்டிருக்கிறார். With 100% responsibility it is working. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஏதோ மௌனமா இருக்கிறார் என்று. We may think the Lord is keeping silent. இல்லை பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் மிகவும் சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. No beloved, the heavenly kingdom is working so fast. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to holy name of the Lord. மனிதர்கள் தங்களைப் போல மனிதர்களை உண்டாக்குகிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். And we had come to the time where man is creating in his own likeness another man. சமீபத்திலே ஒரு ரோபோவை கண்டுபிடித்து அதற்கு ஒரு பெண்ணின் பெயரை இட்டிருக்கிறார்கள். சோபியா, பேர் சோபியா. Recently a robot was created and the name was given to her as Sophia. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அது கடந்த வாரத்திலே பாம்பேக்கு வந்து போயிருக்கு ஃளைட்ல. In the last week and it had come to Bombay and went. அதற்கு சவுதி அரேபியா குடியுரிமை கொடுத்திருக்கிறது. The citizenship of Saudi Arabia was given to her. மனுஷனுக்கு எப்படி குடியுரிமை கொடுத்திருக்கிறார்களோ அதே போல ஒரு ரோபோட் கொடுத்திருக்கிறார்கள். Same as the man was given a citizenship and it was given to the robot also. பாம்பேக்கு சாரி கட்டிட்டு வந்துச்சாம். சாரி கட்டிட்டு வந்திருக்கு. And in Bombay it had come with a sari. எத்தனையோ பேர் அதை இன்டர்வியூ எடுக்கறாங்க. So many people are interviewing that. நல்லா பேசுகிறது. And it is speaking well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த முகத்தை மாத்திரம் 50 முறைக்கு அந்த முக பாவனை மாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்குமா? And for 50 times it could able to change the face. அது சொல்லுதா, நான் சோகமா இருக்கிறத பார்க்க காட்டுறேன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிற முகத்தை காட்டுதா. உண்மையாகவே அது பார்த்து அத்தனை பேரும் அது அப்படியே அதிர்ச்சி அடைந்தார்கள். And it is showing that it was so sad and this way it was expressing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக Few months ago ஒரு சகோதரன் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். a brother sent me a news. சில ரோபோட்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்திருந்த இடமாம். And a place where many robots are kept together. அதுக்குள்ளவே ஒரு சங்கேத மொழின்னு சொல்லுவாங்க. அது சங்கேத மொழி இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? சிக்னல்ஸ்லயே பேசிக்கிறது. And it will be communicating with signals. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ரோபோக்கெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு பேச ஆரம்பிச்சிச்சு. All these robots started to speak together. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னாரா, இது ஆபத்து, நம்ம அப்படி செய்ய கூடாதுன்னு சொன்னா நீங்க யாருமே கேட்கல. A great scientist said in this way, this is a great danger, I told you you should not do this. இந்த பர்టిక్యులர் ரோபோட்டை கேட்டாங்களா, நீங்க உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சொல்லுதுன்னா, கடைசி முடிவு எங்களால தான் நடக்க போகுதுன்னு சொல்லுதா. உலக முடிவு அழிவு எங்களால் தான் நடக்கும். To the particular robot they asked, and what do you think about yourself? It said that the end of the world will be because of us. மனிதனுக்கே இப்படி ஒரு ஞானம் இருக்குமானா, அங்க மேல ஒருவர் இருக்கிறாரே உப்பர்வாலா,
அவருக்கு இருக்கிற ஞானம் எவ்வளவு பெரியது. And if man has such a wisdom, the one who is above called Upparwala, how wise he is. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய ஞானத்திற்கே காரியங்களை விட்டு விடுவோம். And let us live all the things to his அவர் wisdom. ஒன்றிலும் தவற மாட்டார். He will never fail in அவருடைய anything. லைஃப்ல அவருடைய பகுதியில தவறே இல்லை. There is no more mistake in அவர் his life. தவறாய் சிருஷ்டிப்பதும் இல்லை. He will never create by அவர் mistake. தவறாய் நடத்த He மாட்டார். will never lead you by mistake. அவர் தவறாய் ஒன்றும் செய்யவே He will மாட்டார். never do anything by mistake. அவருடைய அனந்த ஞானத்திற்கு முற்றிலும் விட்டு விடுவோமாக. Let us give up everything to his everlasting wisdom. அண்ட சராசரங்களை ஞானமாய் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். And he had created the whole earth with wisdom. நீ கேள்வி கேட்க நீ எம்மாத்திரம்? And who are we to question him? அவரை சந்தேகப்பட நீ யார்? And who are you to doubt him? உன்னுடைய ஞானம் என்ன, அவருடைய ஞானம் என்ன? And what is thy wisdom and what is his wisdom? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவருடைய ஞானத்தை சந்தேகப்பட வேண்டாம். Do not doubt the wisdom of God. எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காகவே செய்கிறார். The Lord is doing everything for good. அதிலே ஆண்டவருடைய அனந்த ஞானம் இருக்கிறது. The everlasting wisdom of God is in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to நான் God. 3 காரியங்கள் சொன்னேன். Let me tell you 3 things. ஒன்று தேவனுடைய வார்த்தை. One thing is the word of God. வார்த்தையாகிய கிறிஸ்து அல்லது குமாரன். The word which is the Christ or the Son. வல்லமை பரிசுத்த ஆவியானவர். The power which is the Holy Spirit. தேவனுடைய ஞானம், தேவனுடைய மனது, அதுதான் பிதா. The wisdom of God, the mind of God, and that is the Father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. சிருஷ்டிப்பிலே இந்த திரித்துவத்தை நாம் பார்க்கிறோம். And we could see the Trinity in this creation. எல்லாவற்றையும் ஆண்டவர் இவ்விதமாய் தான் உண்டாக்கினார். Likewise, the Lord had created everything. இந்த வார்த்தை அந்த முதலாம் நாளிலே என்னைக்குள்ள அந்த வார்த்தை சுத்தி கொண்டே இருந்தது. And this word was rotating in me on the இவ்விதமாய் first day. உண்டாக்கினார், இவ்விதமாய் உண்டாக்கினார். In this way, he தேவனுடைய had வார்த்தை created. அங்க இருக்கிறது. The word of God is there. பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்க இருக்கிறது. The power of Holy Spirit is பிதாவின் there. மனது அங்க இருக்கிறது. The mind of the Father is there. இவ்விதமாய் அவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். And likewise, he was creating. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்த விஷயத்துக்கு கடந்து போவோம். Let us go to the next thing. ஆண்டவர் எண்ணத்தை உண்டாக்கி முடித்தார். And which the Lord had finished. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வானம். And the first one mentioned here is the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஹெபிரேய வார்த்தை ஷெமாயிம், SHAMAYIM, ஷெமாயிம். The Hebrew word is Shemaim. விசிபிள் ஹெவன் சொல்றாங்க, கண்களுக்கு புலப்படுகிற ஒரு வார்த்தை. And they says it is a visible heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது ஹெவன், காட்ஸ் அபோட், தேவன் தங்கி இருக்கிற இடம். And second, the place where the God dwells. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இந்த வானத்தை கூட 3 பகுதிகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். Even let me tell you this heaven in 3 ways. ஒன்று எபிரேய வார்த்தையின் அர்த்தத்தின்படி கண்களுக்கு புலப்படுகிற வானம். And first one, according to the meaning of the Hebrew word, the visible heaven. வானம் என்று சொல்லும்போது அதனுடைய சர்வ சேனையும் அடங்கும். The heaven denotes the whole host in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அங்க God. நம்ம என்ன பார்க்கிறோம்? What do we see here? சூரியன், Sun, சந்திரன், the moon, நட்சத்திரங்கள், the stars, மேகம், and the clouds, மழை, and the air, பனி, the dew, தேவதூதர்கள், the angels of God. இதெல்லாம் வானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். All these things are related to the heaven. இது எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. All things were finished. இனி ஒரு சூரியனையோ இனி ஒரு சந்திரனையோ யாரும் உண்டாக்க வேண்டியது இல்லை. There is no need for one to create another sun or moon. மனுஷனால் உண்டாக்கவும் முடியாது. And the man cannot create it. எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற நாசா விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு நட்சத்திரம் செய்து கொண்டு பரலோகத்தில் வைக்க போகிறோம் சொன்னாலும் ஆண்டவர் ஃபூன் ஊதுவார், போட மடையர்களே கீழே போய் விழுங்கன்னு சொல்லுவார். Though all the scientists may say we are all going to create a star and we are going to keep it in the heaven. எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. Everything were created. வானத்தின் சர்வ சேனைகள் உண்டாக்கப்பட்டது. The host of the heaven were created. பாருங்கள், சூரியன் எவ்வளவு நன்மை நமக்கு கொடுக்கிறது. And see how many good things the sun is giving to எவ்வளவுதான் us. நிழல் இருந்தாலும் சூரிய குளியல் ஒன்று இருக்கு, சன் பாத்னு சொல்றாங்க. Though so many heat it may produce, there is a bath called sun bath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சூரிய வெளிச்சத்தில் இருப்பது, And being in the light of sun, அங்கே ஒரு பெரிய பலன் இருக்கிறது. there is a great power in it. நீங்களும் கூட பாருங்களேன், செடி கொடிகள் எல்லாம் எங்கே சூரியன் இருக்கோ, சன்ஃப்ளவர் எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு நீங்கள் யாரும் அதனுடைய ஃபேஸை திருப்ப தேவையில்லை. எங்கே சூரியன் இருக்கோ அங்கே போய் இப்படி திரும்பி நிற்கும். And when you observe the sunflower, it will turn its face towards the direction of the sunlight. நீங்கள் ஒன்றா திருப்பி இந்த பக்கம் வச்சு பாருங்க, அது உங்களுக்கு அப்படியே திரும்புற மாதிரி இருக்கும். அது இயற்கை அடுத்த பக்கம் சூரியன் எங்கேயோ அங்கே போய் நிற்கும். And you may turn it to the opposite direction, but will again அதுக்கு return. தெரியும் தனக்கு ஜீவன் அங்கே இருக்குன்னு. It knows it has life there. எனவே தான் சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள். That's why the fruits prepared by sun. சில சந்திரனுடைய வெளிச்சத்தில் கூட
நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Even in the light of moon, there are so many blessings written in the Bible. ஒரு காலத்துல இதெல்லாம் ஜனங்கள் அறியாதிருந்தார்கள், ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். Once people were unknown about this, but the Lord has told on that day itself. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். Genesis chapter 49 verse 25 you read. உபாகமம் 33:14 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். In Deuteronomy 33 verse 14 you may read. மழை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. The rain brings great blessings. பனி மனுஷனுக்கு இயற்கையாகவே நல்லது. The dew by nature it is good for man. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்டதான இயற்கையான எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். The Lord had created so many natural things for us. எனவே இதெல்லாம் நமக்கு அவசியம். So we need all these things. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது இயற்கையாக வெளியரங்கமாக காணுகிறதான இந்த வானத்தை சார்ந்த விஷயங்கள். And these are the things related to heaven which is visible by nature outwardly. இரண்டாவதாக Secondly, இந்த வானம் என்று சொல்லுகிறது ஒரு மனுஷன் முதலாவது தேட வேண்டிய தேவ ராஜ்யம். this heaven denotes the first thing what man has to seek is the kingdom of God. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் இரண்டாவது சொல்லப்பட்ட வானம். And this is the second heaven which is said. ஆண்டவர் முதலாவது வானத்தை உண்டாக்கினார். The Lord hath created the first heaven. எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லி கொடுக்கிறார்? That's why in the Sermon of Mount what the Lord Jesus Christ is telling. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். And seek ye first the kingdom of God. மேலானவைகளை தேடுங்கள். Seek things which are above. அதுதான் தேவனுடைய அல்லாது வேதத்தில் சொல்லப்பட்ட வானத்தின் ஒரு அனுபவம். And that is the one experience of heaven which is said in the Bible. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பூமியில் இருக்கிறதான கர்த்தருடைய சபையை காண்பிக்கிறது. The kingdom of God denotes the church of God which is upon the earth. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. இப்போது நாம் தேவனுடைய சபைக்குள் இருக்கிறோம். Now we are in the church of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். And this is the kingdom of God. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், And if you read the tabernacle, ஒரு மனுஷன் முதலாவது பிரகாரத்துக்குள் போகிறான். and first of all a man goes into the outer court. அந்த பிரகாரத்துக்குள்ளே சில பொருட்கள் இருக்கிறது. There are some things in the outer court. அங்கே ஒரு வெண்கல கடல் தொட்டி இருக்கிறது. A brazen vessel is kept there. அங்க ஒரு பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. An altar was kept there. கடல் தொட்டியிலே கைகளை கால்களை கழுவுவார்கள். And in that vessel they used to wash their feet and hands. அங்கே பலிபீடத்திலே பலிப்பொருட்களை வைத்து சுட்டெரிக்கிறார்கள். And they will keep the sacrificial things in the altar and they will அதுக்கு burn it. அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு பகுதி உண்டு. And after that there is a place called holy place. அங்க 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 things were kept there. அங்கே ஒரு தூப பீடத்தை பார்க்கிறோம். And there we could see an incense அங்கே altar. சமூகத்து அப்ப மேசையை And பார்க்கிறோம். we could see the table of shewbread. அங்கே குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. A candlestick was kept there. இது மூன்றும் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்கள். These 3 things are the experience of the holy place. ஒவ்வொரு ஆசாரியனும் வருடம் முழுவதும் அங்கே நின்று ஊழியம் செய்ய வேண்டும். Each and every priest by year he has to minister. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்துப்புறம் ஒரு பெரிய திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. And next there is a great curtain hanging there. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திரையின் வழியாக அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும். Once in a year through that curtain he should go to the most holy place. இது எதை நமக்கு காண்பிக்கிறது? What does these things show? பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறது பூமியில் இருக்கிறதான சபை. The holy place, the church which is upon the earth. 365 நாட்கள் நம்ம அங்க இருக்க வேண்டும். All through the 365 days we have to be there. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலம் போவதென்ற அர்த்தம் என்ன? What is the meaning of going once in a year to the most holy place? அதுதான் கர்த்தருடைய வருகையிலே நாம் போய் சேருகிற திரைக்கு அப்பால் போய் சேருகிற இடம். That is the place behind the curtain where we will be going in the coming of the Lord. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீ போக வேண்டுமானால், That's why if you want to go to the most holy place, பிரகாரத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீ வர வேண்டும். and you have to pass the curtain and you should come holy place. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பிரகாரத்துக்குள் நீ வர வேண்டுமானால், And if you want to come to this curtain, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு லேவியன் மாத்திரம் வர முடியும். only a circumcised Levi can come. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to நீ God. மனம் திரும்பின மனுஷனாய் இருக்க வேண்டும். And you should be a repentant person. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அங்கே ஒரு தண்ணீர் தொட்டியை பார்க்கிறோம். And there we could see a அது water vessel. ஞானஸ்நான சத்தியத்தை And காண்பிக்கிறது. it shows the truth of water அது baptism. மறுபடியும் தண்ணீரிலே பிறக்கிறதை காண்பிக்கிறது. It shows being born again in அதற்கு water. பிற்பாடு அவன் பலிபீடத்தின் வழியாய் போக வேண்டும். After that he should pass the altar. கிறிஸ்து அந்த பலிபீடத்தை நமக்கு அதை அந்த சத்தியம் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. That truth denotes Christ. அங்கே இந்த சரீரத்தையே ஜீவ பலியாய் நாம் வைக்கிறோம். There we keep this body as a living அங்கே sacrifice. தேவசித்த செய்ய முடியாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். There we submit ourselves to do the will of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதற்கு பிற்பாடு சபை என்ற அனுபவத்தை
அனுபவத்துக்கு வருகிறோம். After that we come to the experience called church. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். And that is the kingdom of God. அது எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? Where it is established. மனுஷனுடைய இருதயத்திலே தேவன் அதை ஸ்தாபிக்கிறார். The Lord has established that in the heart of man. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது When you read Mark chapter 9, அங்க ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? what the Lord says here, அது உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். and he says it shall be established in you. அதான் பலத்தோடு வருகிற தேவராஜ்யம். And that is the kingdom of God by power. பரிசுத்தாவினால் நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தர் அதை ஸ்தாபித்திருக்கிறார். And through the Holy Spirit the Lord had established in our heart. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். That is the kingdom of dear son. அதற்கு ஒரு மனுஷன் உள்ளே போக வேண்டுமானால் If any man goes inside, அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். he must be the saved one. அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். And he should immerse and take baptism by the name of the Father, Spirit and Holy அடுத்ததாக Ghost. பரிசுத்தாவினால் அவன் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். And next he must be filled with the Holy Ghost. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். That is the kingdom of God. தேவ ராஜ்யத்தை தேடு. Seek the kingdom of God. அதனுடைய நீதியை தேடு. Seek its righteousness. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? அந்த சபையின் ஒழுங்குமுறைகள். The order of the churches. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை நீ தேடு. You have to seek that. சிலருக்கு இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் பிடிக்காது. Some people don't like these activities. கண்ட்ரோலே சிலருக்கு பிடிக்காது. Some people never like the control. தேவ ராஜ்யத்தை தேடுவார்கள். They will seek the kingdom of ஆனால் God. அதனுடைய நீதியை தேட மாட்டார்கள். They won't seek the righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோக ராஜ்யமே ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம். The kingdom of heaven is a disciplined place. இன்னைக்கு நாம லேட்டா வந்தது போல அங்க எல்லாம் லேட்டா போவீங்களா? And will you go in delay as we come today? அங்க உங்க இது மாதிரி தாறுமாறா கிடக்கிறது போல அங்க இருக்குமா? நீங்களே செக் பண்ணிக்கொள்ளுங்க. Just check within yourself. அப்படி ஒரு தாறுமான இடம் இருந்தா நாங்க போகவே மாட்டோம், வேணாம்னு சொல்லுங்க. And if there is such a place, I won't go there. I will say I don't want. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகம் ஒரு ஒழுங்கான இடம். Heaven is a place of discipline. நம்ம ஆட்களுக்கு டிசிப்ளின் என்னாலே ஒண்ணும் தெரியறது இல்ல. Our people never knows what is called discipline. நல்ல பாயசம் வாங்கி குடிச்சிட்டு கப்பை எங்க போறன்னு நம்ம ஆட்களுக்கு தெரியதே கிடையாது. Don't know where to dispose the cup after இவங்களை drinking கொண்டு போய் payasam. பரலோக ராஜ்யத்தில் விட்டா என்ன ஆகுமோ தெரியாது. ஆண்டவர் சொல்வாரு, எப்பா உங்க மதுரை ஆட்களை தயவு செய்து நீ கூட்டு போயிடு, இங்கே வந்து அழுக்காக்கிடுவாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. The Lord will say, let the people, Madurai people go away. இவங்களுக்கு காப்பி குடிச்ச அந்த பாத்திரம் எங்க வைக்கன்னு தெரியல. And they don't know where to dispose the plates or cups. சாப்பிட்ட அந்த தட்டை எங்க வைக்கன்னு தெரியல. They don't know where to keep the plates they had. என்ன எந்த ஊர்ல இருந்து நீ இவங்களை கொண்டு வந்திருக்கிற? And where you have brought them. ஆண்டவரே இவங்க எல்லாம் மதுரை மாநகரில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. These people had come from Madurai, the great city. ஒரு முறை இந்த காணிக்கை பெட்டியை ஒரு நாள் திறந்தாங்க சிஸ்டர்ஸ். Once the sisters opened வேற ஒரு சபையில the offering box. அங்க இருக்கிற காணிக்கை காசெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் காப்பி ஊத்தி இருக்கிறாங்க காணிக்கை பெட்டிக்குள்ள. All the coffees are disposed in the offering box. காப்பியை இங்க தானே ஊத்துவாங்க, அங்கேயே கொண்டு ஊத்துனாங்க. Why they had poured the coffees in that offering box? நான் எத்தனையோ முறை அந்த சபைக்கு சொல்லி பார்த்தா அவங்க யாரும் திருந்துற மாதிரி இல்ல. So many times I have told them, but none of them are நான் getting. சொன்னேன், இனி ஃபெய்த் ஹோம்ல காப்பியே கிடையாது. And no more coffee in the faith home. அது நல்ல நைட் எல்லாம் ஜெபிப்பாங்க, 400 பேர் 500 பேர் ஜெபிப்பாங்க நைட்ல. All through the night people will be அந்த praying. ஒரு மணிக்கு கொஞ்சம் காஃபி குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1 AM if we give them coffee they will be refreshed. இனி காஃபியே கிடையாது. No more coffee for you. காஃபி கிச்சன் க்ளோஸ் பண்ணுங்க. The kitchen of coffee was closed. நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தா காணிக்கை பெட்டில கொண்டு காஃபி ஊத்தி இருக்கீங்க. And how bold you are in order to pour coffee in the offering box. சில மாதங்கள் அப்படி போச்சு. அதுக்கு பிற்பாடு சில பிரதர்ஸ் பாஸ்டர் நைட்ல அந்த நடு ராத்திரி வரும்போது கொஞ்சம் கரக்கமா இருக்கு, தூக்கம் வராம இருக்கு, இனி அப்படி செய்ய மாட்டோம் பாஸ்டர். Some pastors, some brothers said, Pastor, we won't do like this hereafter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லுகிறோம், கவனிங்க. When time comes, we have to say these சிலர் things. பாய் போட்டு படுப்பாங்க, அது கொண்டு சுருட்டி வைக்கிறது இல்ல. Some people will lie down on the mat, but they are not rolling it. சில வேளைகளை பார்த்தா இப்படி கூட இருப்பாங்களான்னு ஆச்சரியமா இருக்கு. At times, I am wondering people would be like this. அதனால கொஞ்சம் தயவு செய்து பழகுங்கள். That's why, please practice. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். And the Holy Spirit is in you. உங்களுக்கு சொல்லுவார். And he will tell you. இந்த கப்பெல்லாம் இங்க போடுறீங்களே. And you are keeping the cups here. தேவனுடைய வீட்டை அழுக்காக்குறீங்களே. And you are making the house of God unclean. Glory be to God. இதெல்லாம் நாம் பரலோக ராஜ்யமே ரொம்ப ஒழுங்காக இருக்கு பிரியமானவர்களே. The kingdom of heaven is with so disciplined, dear beloved. பளிங்கு கொப்பான நகரம்.
And crystal clear. it is the crystal clear city. பளிங்கு கொப்பான நகரமா இருக்கிறது. City equal to crystal clear. டிரான்ஸ்பரண்டா இருக்கு எல்லாம். அங்க அழுக்கே கிடையாது. Everything is transparent, no unclean. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, அந்த ராஜ்யம் இங்கே இருக்கிறது. That kingdom is here, dear beloved. தேவனுடைய மனதிலே தேவ சபை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. In the mind of God there is a purpose concerning the church of தேவ God. சபை தேவனுடைய மனதில் இருந்த ஒரு காரியம். The church of God is the one which is in the mind of God. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாரா. And he had offered himself for எனவே that. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். Seek the kingdom of God. அதனுடைய நீதியை தேடுங்கள். Seek its righteousness. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. The coming of the Lord is nigh. இனி என்ன சம்பவிக்க போகுமோ தெரியாது. We don't know what will happen from henceforth. உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறது. The kingdoms of the earth have joined together. மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். They are getting ready for the third world war. எப்பொழுது அணுகுண்டு வெடிக்குமோ தெரியாது. We don't know when the atom bomb will explode. ஒரு தேசத்தின் ராஜா இப்படி சொல்லுகிறான், அதிபதி இப்படி சொல்லுகிறான். A king of a particular nation is telling like this. அமெரிக்க தேசத்துக்கு விரோதமாக ஏவுகணைகளை அணுகு ஏவுகணைகளை வைத்திருக்கிறானா. And he is having atom bombs against the kingdom of America. அவனுடைய அந்த சுவிட்ச் அவன் டேபிள் மேல் இருக்கிறதா. And the switch is in his table. எப்போ அவன் அழுத்துவான்னு தெரியாது. We don't know when he will press that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே தேவராஜ்யத்தை தேடுவோம். That's why let us seek the kingdom of God. தேவ சமூகத்துக்கு வருவோம். Let us come to the presence of தேவ God. சமூகத்தின் ஒழுங்குகளை படிப்போம். Let us read the order of the word of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. பிரியமானவர்களே, இந்த ராஜ்யம் வெளியரங்கமாய் இருக்காது. Beloved people, this kingdom will not be visible. இது ஒரு பரிசுத்தாவினால் ஒன்றாக்கப்பட்ட ராஜ்யம். It's a kingdom made with the Holy Spirit. இது சுருக்கமாய் சொல்லப்போனால் கத்தோலிகம் என்று சொல்லுவோம். கத்தோலிகம் சொல்றது ஒரு சபை பேர் இல்லை. கத்தோலிகம் என்று சொன்ன வேர்ல்டு வைட், முழு உலகத்தை சார்ந்தது. The Catholic means that denotes the whole world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எந்த ஊர்லயும் அவங்க இருப்பாங்க. They will be in any city. அவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க. They may be in America. ஜப்பான்லயும் இருப்பாங்க. They may be in Japan. எந்த ஊர்லயும் இருப்பார்கள். They may be in any country. பரிசுத்தாவி பெற்றதான தேவ பிள்ளைகள், The children of God who receive the Holy Spirit. கிறிஸ்துவின் சரீரமாக இணைந்திருக்கிறவர்கள், Those who have joined as the body of Christ. அந்த கால சத்தம் கேட்க நாளதான் அது தெரியும். And then in the day when the trumpet shall blow, it will be known. இயேசு கிறிஸ்து வருகை நாளில் தான் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் வருவார்கள். And in the day of the coming of the Lord Jesus Christ, they will come அதுதான் together. பெரிய கேதரிங், பியூட்டிஃபுல் கேதரிங். That is a beautiful gathering. அந்த கேதரிங்ல நாம் எல்லாரும் போக வேண்டும் பிரியமானவர்களே. We all should go to that gathering. ஒரு மூணு அல்லேலூயா சந்தோஷமாய் சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பல பாஷைக்காரர்கள் ஒண்ணா வருவாங்க. And many people of many tongues will come there. பல தேசக்காரர்கள் வருவாங்க. People belong to many countries will come there. அது ஒரு அருமையான சந்திப்பின் நாளா இருக்கும். And it's a beautiful gathering day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தேவன் அதை சிருஷ்டித்திருக்கிறார். The Lord has created that. மூன்றாவது, வானம் என்று சொல்லுவதே அர்த்தம் என்ன? And thirdly, what is the meaning of heaven? அதுதான் இனி வெளிப்பட போகிற நித்தியம். And that is the eternity which is to come. நீதிமொழிகள் 2 பேதுரு 3 அதிகாரம் 13 14 ஆகிய வசனங்கள். 2 Peter chapter 3 verse 13 and 14. 2 பேதுரு 3 13 14. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய வானங்கள். And here in the new heavens, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In plural it is said, இனி வரப்போகிற நித்தியம், the eternity which is to come. தேவன் அதை ஆயத்தமாக்கி இருக்கிறார். The Lord hath prepared that. வானத்தை சிருஷ்டித்திருக்கிறார். And he hath created the heaven. மனுஷன் போய் தங்கி இருக்க வேண்டியதான நித்திய வாசஸ்தலம், The eternal habitation where man has to dwell. இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. And this earth does not belong to us. விசுவாச வீரர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says about the warriors of faith? இந்த உலகம் பூமி அவளுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. And this world is not worthy to them. நாம் எல்லாரும் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம். We all are the strangers and sojourners. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்ம கடந்து போகிறோம். நம்ம ஒரு பிரயாணிகளா இருக்கிறோம். We are the pilgrims. எங்கே போகிறோம்? Where we go? அவர்கள் ஒரு நாடி போகிற ஒரு தேசம் உண்டு. And there is a country what they do desire. இஸ்ரவேலருக்கு அது ஒரு கானான் தேசமா இருந்தது. And to the Israelites it was Canaan. நாமோ தேவன் கட்டி உண்டாக்கின
அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காய் காத்திருக்கிறோம். But we do wait for the city that hath foundations by the Lord. அதுதான் நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்கள். And that is the new heaven where the righteousness dwells. அது முழுவதும் நீதியால் நிறைந்த இடம். It is a place filled with righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புதிய எருசலேம், சியோன் பட்டணம். New Jerusalem, Zion the city. அருமையானவர்களே, தேவன் அதை உண்டாக்கி இருக்கிறார். Beloved people, the Lord had created that. புதிய வானம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. New heaven was already created. புதிய பூமி ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. New earth was already created. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அந்த வானம் முதலாவது ஆண்டவர் நமக்கு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். and first of all the Lord had created that heaven unto us. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் நம்பிக்கையா And இருக்கிறது. that is the hope of the New Testament church. இயேசு என்ன சொன்னார்? What Jesus என் says, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. there are so many mansions in my Father's house. ஒரு சகோதரன் ஒரு சபையை சேர்ந்த ஒரு பாதிரியார் இப்படி சொன்னார். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். A servant of God said like this. நம்முடைய சபைக்கு ஒருத்தர் வந்து கொண்டிருந்தார். One man was coming to our church. அவரை பார்த்து அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்க எங்க போனாலும் போ, அந்த பெந்தகோஸ்து சபைக்கு போகாது. That pastor said unto him, wherever you may go, but don't go to the Pentecostal church. அதுக்கு என்ன அவர் காரணம் சொல்றாருன்னா, What the reason he told, அவங்க பரலோகத்தையே பிரிச்சிடுவாங்க. they will capture the heaven. ஹல்லேலூயா. They will separate the heaven. பரலோகத்தையே பிரிச்சிடுவார்கள். They will separate the நான் heaven. சொன்னேன் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். நானே பிரிச்சேன். And I said new heaven, new earth, and new Jerusalem. Did I? அவங்களுக்கு பைபிள் தெரியல. They don't know the Bible. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இயேசு என்ன சொன்னார்? What Jesus என் said, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, நிறைய இருக்கப்பான்னு சொல்றார். there are so many mansions in my Father's house. அதெல்லாம் யாருக்கு? Of all those பழைய things, ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களுக்கு, for the Old Testament saints, சிலுவைக்கு முன்னால் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. the saints who are before the யோவான் cross, ஸ்நானன் முதற்கொண்டு அந்த லிஸ்ட் தான். right from John the Baptist, they will be in that அவன் list. மணவாளனுக்கு தோழன் தான், மணவாட்டியாய் மாற முடியாது. And he will be a friend to the bridegroom. ஆனால் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I am going to prepare a habitation for you. அதை கட்டி முடித்த பிற்பாடு நான் வருவேன். After building that, I will come. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய வாசஸ்தலம். That is the eternal habitation what the Lord has reserved. அதுதான் புதிய எருசலேம். That is New Jerusalem. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. So many saints are ending their race and they are அது moving. ஆயத்தமா இருக்கிறது. And it is prepared. ஒரு தேவ பிள்ளை இந்த ராஜ்யத்தை தேட வேண்டும். A child of God should seek இதை this. பிடித்துக் கொள்ள வேண்டும். And he should hold on. அதுதான் நம்பிக்கை. That is his hope. இதை ஒரு மனுஷன் தவறவிட்டால் If a man fails this, அவனுக்கு அது நரகமாய் முடியும். and it will be a hell unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நேற்று காத்திரு கூட்டத்துல கூட இந்த விஷயத்தை சொன்னேன். Yesterday I told you in the staring meeting, ஒரு குட்டி பையன், a small boy, ரொம்ப குட்டி பையன், a very small boy. எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சு அவன் வாய் கலறி விட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பான், நான் கேட்டு உட்கார்ந்துருப்பேன். If I getting bored and I used to ask him to speak something and I will be பேச listening. மாட்டான், He ஏதோ won't- பிரயோஜனமா கதை சொல்லிட்டு இருப்பான். And he may be telling some stories. இயேசு பிள்ளைகளிடத்தில் அன்பா இருந்தார். Jesus was loving to the children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பிரதர் வந்து உட்கார்ந்தார். A brother came and sat. நான் சொன்னேன், டேய் இவரை பத்தி ஒரு கதை சொல்றான்னு சொன்னேன். And I asked him to tell a story about him. இவன் ஒரு ஊர்ல அந்த பிரதர் பேர் சொல்லி ஜோசப்னு வச்சிங்களேன், ஒரு ஊர்ல ஜோசப் இருந்தாரான்னு ஸ்டார்ட் பண்ணான். And he said, in one village there was a man called Joseph. அதற்கு பிற்பாடு அவன் ப்ராபசி சொல்றான். And after that he began to say prophecy. பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் வேர்டுகளா இருக்கு. எனக்கு நானே பயந்துட்டேன், இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். All these are the words of judgment and I was wondering what he is அந்த saying like கேட்டு this. கொண்டிருந்த ஊழியக்கார சகோதரர் எழுந்து வெளியே போயிட்டார். That brother went outside who was listening. கலக்கமாயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள. And he was troubled within a short span வெளியே of போயிட்டு time. திருப்பி வந்தார். அண்ணே இந்த பையன் சொன்னது போல நடந்துருமான்னு கேக்குறார். He went out and came back and asked, brother, will it happen as the boy said? பேசுனது பையன் இல்லப்பா, கர்த்தர் பேசினார் அவங்க கூட. The one who spoke is not that boy, but the Lord was speaking. நடக்கிற சம்பவங்கள் பயங்கரமா இருக்கிறது. All the happenings are so terrible. ஆண்டவர் யாரை கொண்டும் சொல்லுவார், யாரை கொண்டும் பேசுவார். The Lord will speak through anyone. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு தம்பதி கார்ல போயிட்டே இருக்கிறார்கள். A couple was moving in the car. அது ஒரு மாலை நேரமாக இருந்தது. And it was an evening time. ஒரு வாலிப பெண் காரை மடக்குறாள். A young woman is stopping the car. லிஃப்ட் கேக்குறாள். And she is asking for lift. அவங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகள். They are the children of God. இவளை பின் சீட்டிலே அமர வைத்தார்கள். And they made her to sit in the back seat. கொஞ்ச நேரத்துக்குள் அவள் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். All of a sudden she started to speak. என்ன சொன்னான்? What she said, கர்த்தராகிய இயேசுவின் வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? do you know the coming of the Lord Jesus Christ is so soon? இவ பேசிட்டே வர வருகை பத்தி பேசுகிறாள். And she was speaking about the coming of the Lord. அவர்கள் ஒரு பெட்ரோல் பேங்க் ஃபியூல் அடிக்க நிற்கிறார்கள். And they were stopping in the petrol bunk.
அந்த இடத்துல இவன் தற்செயலாக பின்னால் பார்த்தா அந்த ஆள் மிஸ்ஸிங், அந்த லேடி இல்லை, வழியில் வண்டி எங்கேயும் நிற்கல. By that time, the lady was missing. When they looked back, அதிர்ச்சி ஆகிவிட்டது. and they were shocked. இவன் வெளத்து நிற்கிறத காத்து அந்த அந்த பெட்ரோல் பண்ணுற அந்த பாய் கேட்குற, என்ன சார் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? The boy who filling the petrol is asking, why sir you are seems to be இல்லை, disturbed. வழியில் ஒரு அம்மா லிஃப்ட் கேட்டாங்க, அது வரைக்கும் கொண்டு வந்தேன், இப்போ எங்கே போனாங்க தெரியல, நானும் வண்டி வழியில் நிறுத்தலை, எங்கே போனாங்க? By the way, a lady asked me lift and I don't know where she went. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What he said, you know. உங்களோட இது 6வது நபர் சார், இப்படி சொல்லிட்டு போறாங்க. And along with you, the 6th person is telling like this. உங்களோட சேர்ந்து இது 6வது நபர் இப்படி சொல்லிட்டு போறாங்க. Along with you, it is the 6th person. காரியங்கள் சுருங்கி கொண்டே வருகிறது. The things are getting short. ரொம்ப பிளான் போடாதீங்க. Don't make big நிறைய plans. லோன் வாங்கி அதை கட்டணும் இது கட்டணும் சிக்கி கொள்ளாதீங்க. Don't get many loans and be entangled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. விடுதலையோடு கூட இருங்கள். Be with deliverance. எப்பொழுது அந்த நாள் வருமோ தெரியாது. We don't know when that day will come. இதோ அவர் வாசற்படியிலே நிற்கிறார். Behold, he is nigh at the door. வாசற்படியிலே நிற்கிறார். He is standing at the door. என் ஜனங்களோ உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். My people are without ஆனால் understanding. ஆண்டவர் சின்ன குட்டி பிள்ளைகள் முதல் கொண்டு பேசுவார். Why the Lord will start speaking through small children. என்ன கொண்டு பேசுவாரோ நமக்கு தெரியாது. We don't know what he will ஆனால் speak. ஒரு காரியம் நிச்சயம். But one thing is very sure. அது உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது, finished, முடிஞ்சது. But it was finished. நீ ஆயத்தமா? Are you ready? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கூப்பிட்டால் போக ஆயத்தமா? If today the Lord calls you, are you ready to go? இன்றைக்கு தான் மகனே கடைசி நாள், நீ எப்படி இருப்ப? And my son, this is the last day means what? How you will be? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு கேள்வி எழுப்பினார்கள். A young question was raised into the Sunday school HM ஒரு கேள்வி கொடுத்தார் அவருடைய எக்ஸாம்ல. The Sunday school HM gave the இதுதான் question. உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வாரமாய் இருந்தால் நீ என்ன பண்ணுவாய்? If this would be the last week in your life, what you will do? அவர் A4 size முழுவதும் எழுதினாள், அடுத்த பக்கம் எழுதினாள். All through the A4 size, she wrote even to the next எழுதி page. கொண்டு போய் தன்னுடைய சார் இடத்துல Sunday school டீச்சர் இடத்துல கொடுத்தார். And she handed it to her Sunday school teacher. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொடுத்த அடுத்த நாள் அவள் வியாதிப்பட்டாள். In the next day, and she becomes sick. கடைசியாக ஒரு வாரமோ 10 நாள் தான் சிக்கா இருந்திருப்பா. And for 10 days she might be sick. அதற்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை ஒரு வாலிப பெண் 18 years girl தன் ஓட்டத்தை முடித்தாள். And within- விசுவாசத்துல மரித்தாள். And within that she ended her race and she died in faith. அவருடைய மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. Her death was a great astonishment. அப்போதான் அவருடைய டீச்சர் அந்த பேப்பரை திருத்துறதுக்காக எடுத்து உட்கார்ந்துருக்கிறார். Then only the teacher was sitting in order to correct the அவர் paper. தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்பதுதான் சொந்த கையினால் எழுதியிருந்தாள். And she had written by her own hand what will happen in this week in her அவளுக்கு life. கொடுக்கப்பட்ட கடைசி வாரம் அது. The last week given to her. அந்த அடக்காரத்தில் அதை வாசித்தார்கள். In that funeral service they read அந்த it. அடக்காரத்தில் எப்படி இருக்கும் நீங்க யோசித்து And பாருங்க. you just think how the funeral service would be. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு ஆண்டவர் அழைத்தாலும் நாம் போக ஆயத்தமா இருக்க வேண்டும். And we should be ready even the Lord calls us today. இனி சிந்திக்க நாளே நமக்கு இல்லை. No more time for us to think. Finish. அது முடிஞ்சாச்சு, அந்த வர்க் முடிஞ்சாச்சு. The work was finished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் எப்போ வருவாரோ தெரியாது. We don't know when the Lord will நம்முடைய come. மனது முழுதும் அந்த வீட்டு மேல ஞாபகம் இருக்கட்டும். Let all our mind be fixed towards that house. பளிங்கு கொப்பான நகரம், Oh, the crystal clear city. அஸ்திபாரமுள்ள The நகரம். city that had foundations. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அதிலே ராக்காலம் இல்லை. And there is no night. ஆட்டுக்குட்டியானவரே எங்க ஆலயமா இருக்கிறார். Even the lamb is the light. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. வெளிப்படுத்தலை வர்ணித்துக் கொண்டே போகிறார். And he is describing in Revelation. இவையெல்லாம் எழுதிவிட்டு சங்கீதக்காரன் ஒரு கேள்வி கேட்கிறான். After writing these things, the யார் psalmist is இந்த questioning. பர்வதத்திற்கு போக முடியும்? And who shall ascend to this hill? எவன் இந்த பர்வதத்துக்கு ஏறுவான்? And who will ascend to this hill? கர்த்தருடைய சபையே நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? Oh, church of God, are you ready? ஆண்டவர் அழைக்கும் போது போக நீ ரெடியா இருக்கிறாயா? Are you ready to go when the Lord calls you? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர் வானத்தை சிருஷ்டித்திருக்கிறார். He had created heaven. அடுத்ததாக பூமியை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். And next let me tell you some things about the earth. பூமியை உண்டாக்கினார். இரண்டாவது விஷயம், The second thing, he had created the earth. பூமி என்று சொல்லும் பொழுது இயற்கையாக பூமியை சார்ந்த விஷயங்கள், The earth means the things related to the earth by nature. புல் பூண்டு கனிதரும் விருட்சங்கள், இதெல்லாம் பூமியை சார்ந்த விஷயங்கள். All the grasses and the plants, the tree that giveth fruits, all these related to the ஜாதி earth. ஜாதியான ஜீவ ஜந்துக்கள், All the living creatures according to its own. பூமிக்குள் மறைந்திருக்கிறதான வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள்,
வெள்ளி பொன் இது போன்ற விஷயங்கள். And precious treasures that are hidden in the earth, that is gold and silver. தேவன் ஏற்கனவே மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் உண்டாக்கி The விட்டார். Lord had created everything that is needful for man. எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்து பூமியை உண்டாக்கிட்டார். And he had created and finished everything. அன்றைக்கிலிருந்து இன்று வரைக்கும் மனுஷிகள் பூமியில் இருக்கிற நன்மை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. Right from that day to this day, man is enjoying the goodness of this earth. ஆண்டவர் சிருஷ்டித்த பூமியின் கனிகளால் தான் நம்ம பிழைக்கிறோம். And we do live with the fruits what the Lord had created in this earth. எல்லா மனுஷனுடைய நன்மைக்காக ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். All things are created for the goodness of man. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். For that we should give thanks to the Lord. பாருங்கள், அருமையான மரங்களை கொடுத்திருக்கிறார். See, he had given beautiful trees கனி விருட்சங்களை கொடுத்திருக்கிறார். and fruit bearing trees. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதெல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காகவே கொடுத்தார். All things for the goodness of man he had given. அதுதான் பூமி. That is called the earth. இரண்டாவதாக இந்த பூமிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. The second meaning of this earth, அதுதான் நீங்கள் கர்த்தர் நமக்கு தருகிறதான சில நன்மைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். and we may consider that as the goodness what the Lord is giving to us. இன்னொரு அர்த்தத்தில் அது தேவனுடைய பாதபடி என்று கூட எடுக்கலாம். In another meaning, that is called the feet of the Lord. ஏசாயா 66:1. Isaiah 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? பூமி ஆண்டவருடைய பாதபடி. And earth is the footstool of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய பாதபடி என்று மத்தேயு 5:35 படிக்கிறோம். In Matthew 5:35 we read the footstool of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த பாதபடி என்று சொன்னால் என்ற அர்த்தம் என்ன? what is the meaning of this footstool? அதுதான் இந்த பூமியில் நாம் அனுபவிக்கிற தேவ சமூகம். And that is the presence of God that we experience in this earth. 132 சங்கீதம் 7 வசனம். 132nd Psalms verse 7. அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். அவருடைய பாதபடியில் பணிவோம். Let us bow down unto his footstool. அதான் தேவனுடைய வாசஸ்தலம். That is the habitation of God. அதான் தேவ சமூகம். That is the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அதில தான் தேவன் இந்த பூமியை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். The Lord had created that thing in this earth. நமக்கு ஒரு இளைப்பாறுகிறதான இடம்தான் தேவ சமூகம். Our place of rest is the presence of God. எனவே தான் யார் இதை சொந்தமாக்கிக் கொள்வார்கள்? That's why who can own this? 37 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37th Psalms. 9 வசனத்திலே யார் அதை சொந்தமாக்கிக் கொள்வார்கள்? In verse 9, who shall inherit that? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த தேவ சமூகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். And if you have to inherit this presence of God, you have to tarry in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறது ஒன்றுக்கொண்டு பிணைந்திருக்கிற, கர்த்தரோடு பிணைந்திருக்கிற அனுபவம். Tarrying in the presence of God denotes the experience of mixed with the Lord together. அவர்கள் தான் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறார்கள். Only they are going to inherit this அவர்கள் தான் earth. தேவ சமூகத்தை ருசிக்க போகிறார்கள். Only they are going to taste the presence of God. 11 வசனத்தை படியுங்கள். 11th verse. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The meek shall inherit the earth. எப்பவுமே டென்ஷனா இருக்கிறவங்க அவங்க தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாது. The people who are tensed always, they cannot enjoy the presence of நல்லா God. கவனிக்கிறீங்களா? Are you listening carefully? ஹல்லேலூயா. Hallelujah. சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள். The meek shall inherit the earth. ஒரு ஆசிரமம் இருந்தது. And there was a old age home. அங்கே ஒரு சாது உட்கார்ந்திருந்தார். A priest was sitting there. ஒரு வாலிபன் வேகமாக வந்தான். A young man, he came there. அவன் நேரடியாக வந்து கேட்டான், நான் கடவுளை பார்க்க வேண்டும். He came there and asked, I want to see God. அவர் அவனுடைய முகத்தை பார்த்தார். And he looked at his face. அவர் சொன்னார், நீ கடவுளை பார்க்க விரும்புகிறாய், நல்லதுதான். And it is good that you decide to see the Lord. ஆனால் நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும். But you have to do what I am saying. அந்த ஆசிரமத்துக்கு பகுதியிலே அங்க ஒரு சிறிய ஒரு குளம் இருந்தது. And ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருந்தது. beside that home there was something called like a well. அவர் சொன்னார், நீ போய் அந்த கிணற்றிலே உன் முகம் தெரிகிறதா பார் என்று சொன்னார். And he said, go and see in that well whether you are able to see your face. அவன் போய் பார்த்தான். And he went and saw. குளம் கலங்கி இருந்தது. The well was troubled. அவனுடைய முகம் தெரியவில்லை. And he was unable to see his அவன் face. திரும்பி வந்தான். And he came back. சாது கேட்டார், என்ன நடந்தது? And he asked, what happened? என் முகம் தெரியவில்லை. I am unable to see my face.
சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு. and you sit here. அவன் சாயங்காலம் மட்டும் உட்கார்ந்திருந்தான். Until the evening he was sitting there. சாயங்காலமாக மறுபடியும் போய் பார் என்று சொல்லுகிறார். Again in the evening he asked him to go there and see. தண்ணீர் தெளிவாக இருந்தது. The water was so clear. அவன் பார்க்கும்போது அவனுடைய முகம் தெரிந்தது. When he saw, he was able to see his face. அவர் கேட்ட இதுல இருந்து நீ என்ன படிச்சுக்கிட்டேன்னு கேட்டார். And he asked him, what do you learn from this? இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. When the heart is troubled, we can't see the face of God. எனவே தான் ஆண்டவர் சொல்றார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். That's why the Lord says, blessed are the meek. அவர்கள் தான் தேவனை அந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறார். And they are going to inherit the earth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. இந்த வருடத்துல இந்த ஒரு நல்ல சுபாவத்தை படிப்போம். And let us learn this good character in this இந்த year. பூமியை நீ சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால், And if you want to inherit this கர்த்தருடைய earth, பாதபடியை நீ ருசிக்க வேண்டுமானால், if you want to taste the footstool of தேவ God, சமூகத்துக்கு வரும் பொழுது சாந்தத்தோடு கூட இரு. when you come to the presence of God, be in meek. 22ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the 22nd verse? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். And they that are blessed of him shall inherit the earth. ஆம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். And we have to be the blessed one. சபிக்கப்பட்டவளாய் போய்விடக்கூடாது. And we should not be the cursed one. ஒருவன் கர்த்தரில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். If any man love not the Lord and cursed is யார் he. கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Those who love the Lord are the blessed people. யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Those who love the Lord, they will be a blessed one. எனவே ஆண்டவர் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். That's why the Lord had created the earth. ஒன்று இயற்கையாய் காணக்கூடியதான காரியங்கள். One thing, things that are visible by nature. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது எல்லாவற்றுக்கும் மேலா இந்த பூமி என்று சொல்லுகிறது அவருடைய பாதபீடத்தை காண்பிக்கிறார். Above all, the earth denotes his footstool. அவருடைய பாதபீடத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். And we should come and sit in his அவர் footstool. சொல்லுவதை கேட்க வேண்டும். We should listen to his words. மரியாளை போல நாம் இருக்க வேண்டும். And we should like Mary. அநேக காரியங்களை குறித்து கலங்க வேண்டிய நாட்கள் இவைகள் அல்ல. And these are the days not to be troubled of many things. ஆண்டவர் பூமியும் உண்டாக்கினார். The Lord created the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த காரியங்கள் உண்டாக்கிவிட்ட பிற்பாடு After finishing these things, ஆண்டவர் ஓய்ந்திருந்தாராம். the Lord took rest. 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? What he says in the second தாம் verse. செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி, And he had fulfilled all his work on the 7th day. தாம் உண்டாக்கின கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். And he rested on the 7th day, and after he had made everything. இந்த ஓய்வு நாளை குறித்து, ஓய்வை குறித்து சில காரியங்களை படிக்க வேண்டும். We have to learn certain things about this rest. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்றால் என்ற அர்த்தம் என்ன? What is the meaning? The Lord had rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அவர் God. எப்பவும் அப்படியே கையை கட்டிட்டு இருப்பாரா? And will he folding his hands always? ஆண்டவர் ஓய்ந்திருந்தால், ஓய்ந்திருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning? The Lord had rested. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Isaiah chapter 40 verse 28. அதற்கு கொடுக்க வகையில்லா 40:28 ஏசாயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. The everlasting God who hath created the ends of the earth fainteth not, neither is weary. அவர் ஓய்ந்திருந்தார் என்றால் என்ற அர்த்தம் என்ன? And he rested means, what is the meaning? கர்த்தருக்கு இதான் முதல் ஓய்வு. முதல் ஓய்வு நாள் இதுதான். And this is the first Sabbath day. கர்த்தரே ஓய்ந்திருந்தார். Even the Lord himself rested. எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர் ஓய்ந்திருந்தார். After the end of everything, he rested. இதிலே ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. There is a truth hidden in ஒரு this. தேவ பிள்ளைக்கு ஓய்வு தேவை என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது, First of all, he is teaching a child of God needs a rest. அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த தேசம் 2 நாள் லீவ் கொடுக்கிறதாம். வாரத்துக்கு 2 days அவங்களுக்கு ஓய்வு. Under the kingdom of America, and 2 days in a week they will have leave. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷனுக்கும் ஓய்வு தேவை என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். And even he is teaching man should need rest. அவர் ஓய்ந்திருக்கிறது போல நீயும் ஓய்ந்திரு. As he is under rest, you should have rest. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுல இன்னொரு சத்தியத்தை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். The Lord hath kept another truth in it. நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு ஓய்வை கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். We all should be the people who give rest unto the Lord. வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தா ஆண்டவர் எரிச்சல் அடைந்தார், கடுங்கோபமானார், இப்படி எல்லாம் நிறைய இடத்துல நாம் படிக்கிறோம். In the Bible, in many places we could read the Lord was wroth and he was with fury.
அவங்க ஒருத்தருக்கு ஆண்டவருக்கு லீவ் கொடுக்கவே மாட்டார்கள். And no people will give rest unto the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த வருடத்தில் நாம் ஆண்டவருக்கே ஒரு ஓய்வு கொடுப்போம். in this year let us give rest unto the Lord himself. ஆண்டவருக்கே அமைதலாய் அவர் நம்முடைய விஷயத்தில் இருக்கட்டும். Even let the Lord be quiet in our matter. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லாவற்றையும் நிறைவேற்றின பிற்பாடு அவர் ஓய்ந்திருந்தார். And after he finished everything and he rested. அந்த ஒரு அர்த்தம் நீயும் ஓய்வா இருக்க வேண்டும். The one meaning is you too should be in rest. இரண்டாவது, நீ ஆண்டவரை ஓய்ந்திருக்க பண்ண வேண்டும். And the second, சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கா இருக்கலாகாது ஓய்ந்திருக்க விடாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஜெப விஷயம். மற்றபடி தப்பு தண்டை பண்ணிட்டு நீ ஆண்டவர் ரெஸ்ட்லெஸ் ஆகாத. in some places it is said you should not leave the Lord rest. It related to the prayer. Otherwise doing mistake you should not leave the Lord with நீ rest. ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவருடைய ஓய்வை கெடுத்து போடாது. Doing things that displease the Lord and you should not defile his rest. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அடுத்ததாக இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். And next the Lord gives this Sabbath day unto இது the ஒரு man. பிரமாணமாக கொடுக்கிறார். As a law he is giving this. யாத்திராகமம் 16 அதிகாரம் 29 வசனம். Exodus chapter 14 verse 29. 16:29. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளை கொடுக்கிறார். The Lord gives a Sabbath for us. அந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? In those days what we have நிறைய to do. வசனம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை. சாதாரண எந்த வேலையும் செய்யக்கூடாதாம். And we should not do any other ordinary work. குமாரனோ குமாரத்தியோ வேலைக்காரியோ எருதுகளோ அத்தனைக்கும் அன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்றார். Neither son nor daughter or whether the oxen, everything should be in rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதிகமாக இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தும் போது வியாதிக்கு கொண்டு போய்விடும். When you make use of this body more and more, it will end up in sickness. அதனால ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல ஓய்வு எடுங்கள். That's why in the time of rest you have to. எழுத்தின் பிரகாரமாகவே நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தான் பைபிள் சொல்லுது. Even literally the Bible says you have to rest in one day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே பிரியமானவர்களே, எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஓய்வு நாளை சொல்லி கொடுக்கிறார். That's why beloved, literally he teaches a day of rest. அன்றைக்கு முந்தின நாள் ஆண்டவர் இரட்டிப்பா மன்னாவையே கொடுக்கிறார். Before the Lord gives the manna in double fold. ஓய்வு நாளிலே விறகு கூட பிறக்க கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது. Even in the Sabbath day should not go for gathering woods. அதே நேரத்தில் இந்த ஓய்வு நாளை ஒரு மத சம்பந்தமாக நாம் படிக்கலாம். At the same time we could read this Sabbath in a spiritual, in a religion way. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. என்னாகமம் 28 அதிகாரம் Numbers 28th chapter 9 10 வசனங்கள். verses 9 and 10. ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் ஓய்வு நாளிலே பலி செலுத்தி இருக்கிறார்கள். In the Sabbath they had offered. நன்றாக கவனிங்கள். Listen carefully. ஓய்வு நாளில் பலி செலுத்துவது நடைமுறையில் இருந்திருக்கிறது. An offering on the Sabbath day, and it was in the existence. லேவியராகமம் 16:31 In Leviticus 16:31 அங்கே ஓய்வு நாளில் தன் ஆத்துமாக்களை தாழ்த்தினார்கள். they humbled their souls in the. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தப்படத்தக்க உங்கள் ஆத்துமாக்களை நீ தாழ்த்த வேண்டும். And you shall afflict your souls. 23:32 கூட இருக்கு, நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். 23:32 you may read it in your home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப பலி செலுத்துகிற காரியம் நடந்தது. And the offering things were going on. ஆத்துமாவை தேவ சமூகத்தில் தாழ்த்தினார்கள். They began to afflict their souls in the presence of அது God. ஒரு உபவாசமாக கூட இருக்கலாம். It may be a fasting. லேவியராகமம் 23:3 அன்றைக்கு சபை கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. In Leviticus 23 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். சபை கூடுகிற ஓய்வு நாள் 7ஆம் நாள். the Sabbath of an holy convocation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப இந்த ஓய்வு நாள் சொல்லுகிறது சபை கூடி வர வேண்டும். எல்லாரும் அன்னைக்கு எல்லாம் லீவ் போட்டுட்டு லீவ் எல்லாத்தையும் மூடிட்டு தெய்வத்தை ஆராதிக்க வரணும், சபை கூடி வர வேண்டும். Sabbath day means it's a holy convocation and they should do the calling of assembly. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வயதான நபர் வழியிலே போய் கொண்டே இருந்தார். கவனிங்கள். A old person was moving in his way. அவர் வழியிலே போய் கொண்டே இருந்தார். And he was going in his way. பின்னால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து கொண்டிருந்தார். And behind him a beggar was following. இந்த ஐயா பார்த்து பிச்சை கேட்டான். And asking to him, he is begging. அவர் கையில் ஒரு 70 ரூபாய் வைத்திருந்தார். And he is having 70 rupees in his hand. ச்சே, இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி 60 ரூபாய் அவனுக்கு கொடுத்தார். Oh, he is suffering and he gave 60 rupees. 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். And he is having 10 rupees in his pocket. நான் நினைக்கிறேன் அவர் பாக்கெட் ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கு நினைக்கிறேன். அந்த கூட இங்க கூட 10 ரூபாய் தெரியுது. 10 ரூபாயா என்ன தெரியுது?
சிலர் பார்த்தா தெரியும், காசு வச்சா திருற மாதிரி சட்டை போடுவாங்க. Some people will have the இவன் transparent, பார்த்தான் 10 ரூபாய் இன்னும் இருக்கு அவர் பாக்கெட்ல. and he is saying whether he has 10 rupees. நேரா போய் கழுத்தை பிடித்தான். And he caught hold his neck. அந்த 10 ரூபாய் எடு. Take the 10 rupees. சொல்றேன், உங்களுக்கு 60 ரூபாய் நான் கொடுத்துட்டேன்பா, 10 rupees தான் நான் வச்சிருக்கேன். And he said 60 rupees I had நோ given. அதையும் கொடு. Give that also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுல இருந்து நம்ம என்ன விளையும் கொள்றோம்? What do we understand from this? நீங்களே யோசித்து பாருங்க. And you think within yourself. 60 ரூபாய் உன் கையில கொடுத்தார், 6 நாள் உனக்கு தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. And 6 days I give it to you. Do அவர் whatever you want. தனக்காக 10 rupees வச்சு ஒரு நாள் அவருடைய நாள். One day it ஆனா belongs to him. நம்ம என்ன செய்றோம்? அவரையே போய் அடிச்சிட்டு அதை புடிங்கிட்டு வந்துறோம். And even we beating him and we are getting that day ஸ்பெஷல் also. ப்ரோகிராம் போடுறோம். On that day we are making special program. அந்த மாதிரி ப்ரோகிராம் எல்லாம் என்னண்ட பர்மிஷன் வாங்க வந்தவங்க வாங்கி கட்டிட்டு தான் போயிருக்காங்க. And some people who come to get permission for those days and I had given them nicely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது கர்த்தருடைய நாள். That is the day of the Lord. உடைய ஆத்துமாவை போய் தாழ்மைப்படுத்தணும். You have to afflict your soul. முன்னாடியே வந்து 10 நிமிஷம் உட்காரு, உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்து, பெருமையாய் நடக்காத. Come before 10 minutes and don't walk in pride. ஒரு முன்னாடி வந்துரு. Come before. 10 நிமிஷம் உட்கார்ந்து தாழ்மை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. Come 10 minutes before. அது and உன் say. ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துகிற நேரம். And that is a time to afflict your தேவ soul. சமூகத்தில் பலி செலுத்துகிற நேரம். That is a time to offer the நல்ல Lord. சத்தமா துதித்து ஆவியில நிறைஞ்சு பலி செலுத்து. And you praise the Lord with a loud voice and offer. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அது God. சபை கூடி வருகிற நேரம். That is the calling of the assembly. அதுக்காக தான் கர்த்தர் உனக்கு ஓய்வு நாளை தந்திருக்கிறார். That's why the Lord had given you the Sabbath. இதெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. These are the things that they have to follow. ஓய்வு நாள் ஒரு பெரிய சத்தியம், பிரியமானவர்களே. A great truth is called the Sabbath day, beloved. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான்காவதாக இந்த ஓய்வு என்று சொல்லுகிறது. And fourthly, this Sabbath means, ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே ஒரு மெய்யான ஓய்வை குறித்து படிக்கலாம். in a spiritual angle, we may read about. முதலாவது கர்த்தர் ஓய்ந்திருந்தார். And first of all, the Lord rested. இரண்டாவது மனுஷர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். And second, the man should take rest. மூன்றாவது ஒரு மத சம்பந்தமாக இதை நாம் பார்க்கிறோம். And thirdly, in a religious manner, we see நான்காவது this. மெய்யான ஓய்வு. And fourthly, a true அது Sabbath. என்ன மெய்யான ஓய்வு? What is the true இதை Sabbath? நாம் தினந்தோறும் அனுபவிக்க வேண்டும். Every day we have to experience this. முதலாம் பேதுரு 4 அதிகாரம் 2 வசனம். 1 Peter chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அதுதான் உண்மையான ஓய்வு, பாவங்களை விட்டு ஓய்ந்திருத்தல். And being away from sins. எனவேதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். That's why Jesus said, come unto me all ye that are labor and are heavy laden, and நான் I will உங்களுக்கு give you rest. இளைப்பாறுதல் தருவேன். And I will give you rest. ஒரு துன்மார்க்கனுக்கு ஓய்வு நாள் இல்லை. And there is no rest unto the wicked. அவனுடைய வாழ்க்கை கடல் அலைகளை போல் இருக்கும். And his days will be like the moving wind. கொந்தளித்துக் கொண்டே இருப்பான். It will be raging. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உண்மையான ஓய்வு என்று சொல்லுகிறது எங்கே ஆரம்பமாகிறது? And where the true rest begins, அவனுடைய பாவ மன்னிப்பில் ஆரம்பமாகிறது. in the forgiveness of sins. பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have the assurance of the forgiveness of இன்னும் sins? நீங்கள் கொந்தளிப்போடு வாழ்கிறீர்களா? Or still you may be living in raging? மன்னிக்கப்படாத பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா? The unforgiven sins, is it spoiling your life? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உடைய ஆத்மாவிலே நீ ஓய்வு நாளை அனுபவிக்கிறாயா? Are you experiencing the Sabbath in your உடைய soul? ஆத்மா அமர்ந்திருக்கிறதா? This your soul is under rest. அதுதான் உண்மையான ஓய்வு நாள். That is a true Sabbath. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறார். The Lord has ended his work and he is under நாமும் rest. கூட இந்த ஓய்வு நாளை மனரம்யமாய் அனுபவிக்க வேண்டும். Even we too should experience this Sabbath with whole பாவ heart. மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனரம்யமாய் ஜீவிக்க வேண்டும். Getting the assurance of the forgiveness of sins, we have to live with the whole heart. அதுதான் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஓய்வு நாள். That is a Sabbath what the Lord has given to us. 24 மணி நேரமும் நம்ம ஓய்வு நாளா தான் இருக்கிறோம். 24 hours we are in Sabbath. புத்தியினமான காரியங்களை போய் சிக்கி கொள்ளாதீங்க. Don't meddle with the foolish things. தனக்கடாத காரியத்திற்கு போகாதீங்க. Don't meddle in things which is போவீர்கள் என்றால் இதை மனதில் வைத்துக்கொள். And if you go, keep these things in your mind. நாயின் காதை இழுக்கிறது போல தான். It is just like pricking the ears of the dog. நாயின் காதை போய் இழுக்காதே. Don't go and drag the ears of the கடாத காரியத்தில் தலையிடாதே. Don't meddle in things which is unwanted to you. ஓய்வு நாளை அனுபவித்துக் கொண்டிரு. And keep enjoying the விலகி Sabbath. ஓடு, விலகி ஓடு. Get thee away. இந்த ஓய்வு நாளை நீ கெடுத்து போடாதே. Don't spoil this Sabbath. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதே. The Lord says, do not make the Sabbath a holy profane. உன்னுடைய பாவம் மன்னிப்பு அவ்வளவு பெரிய விஷயம். The forgiveness of sins is such a great thing. மனுஷர்கள் படுகிற பாடு உனக்கு தெரியவில்லையா?
Don't you know the sufferings of men? தங்களுடைய அக்கிரமங்களை போகும்படி ஜனங்கள் என்ன பாடுபடுகிறார்கள். How much they do suffer in their iniquity. பாருங்கள், புறஜாதி ஜனங்களை போய் பாருங்க. அவங்க மூட்டை முடிச்சியா தூக்கிட்டு என்னெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாவ பரிகாரத்திற்காக. Just listen to the heathen, just for the solution of their sins they are carrying some burden. ஆனா அவர்களுக்கு மறைக்கப்பட்ட வழியை தான் நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். But the way which are hidden to them the Lord had shown to us. அவர்கள் பாவ மன்னிப்புக்காக என்னெல்லாம் பண்ணுகிறார்கள். What else they are doing for the forgiveness of sins. நமக்கோ கல்வாரி அண்டியிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். But we receive the forgiveness of sins beside Calvary. கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். We have been washed with the blood of Jesus Christ. இந்த பாவங்களை மன்னிக்கும்படி நான் இயேசுவையே விசுவாசித்திருக்கிறேன். And I have believed Jesus for the forgiveness of my அவர்கள் தான் sins. ஓய்வு நாளை ரம்மியமாய் அனுபவிக்கிறார்கள். Only they are truly enjoying their Sabbath. இந்த காரியத்தை நீ கவலையினமாய் இருந்தால், In this day if you are careless கொஞ்சம் அசதியாய் இருந்தால், and if you are little slack, பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தில் உன்னை சிக்க வைப்பான். and Satan will make you to be entangled in anything. தீமை விட்டு விலகி தேவன் நம்மை காத்துக் கொள்வாராக. That the Lord preserve us away from evil. ஒரு சென்டர் பாஸ்டர் டெய்லி சோத்திர பாயிண்ட் இத சொல்லுவார். A center pastor will often used to say this in the praising. எங்களை தீமைக்கு உட்பட பண்ணாதிரும் ஆண்டவரே. And let us not be entangled in evil, O அத Lord. கர்த்தருடைய ஜெபம். That is a prayer of the Lord. நம்ம ஓவர் செயின்ட் ஆனதுனால கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஜெபத்தை தான் பண்ணிட்டு கிடக்குறோம். Since we had become over saint, leaving up the prayer of the Lord, and we are doing சிம்பிளா our சொல்லி கொடுக்கிறார், தீமைக்கு உட்பட பண்ணாதிரும். Don't make us to be entangled in ஏன் அந்த evil. ஜெபத்தை சொன்னா பாவமா? And is that sin saying that prayer? கர்த்தரத்துல சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பலகீனமான மனுஷர்கள். Say unto the Lord, we are all weak people. கர்த்தாவே தீமைக்கு உட்பட பண்ணாதிரும். Lord, make us not to be involved in மூணு முறை evil. சொல்லமா? மூணு முறை சொல்லமா? கண்களை மூடுங்கள். Close your ஒன்னு eyes. சொல்லும்போது ஒன்று விளங்கிக்கொள், நாம் ஆபத்து நிறைந்த இடத்துல இருக்கிறோம், என்னால் எதையும் சாதிச்சிட முடியும்னு சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு பலகீனமான மனுஷன், நான் ஒன்றும் அறியாதவன், அந்த மனதில் நிறுத்தி கொண்டு தீமைக்கு உட்பட பண்ணாதிரும் ஆண்டவரே. மூணு முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சொல்லுங்கள். தீமைக்கு உட்பட பண்ணாதிரும், தீமைக்கு உட்பட பண்ணாதிரும், தீமைக்கு உட்பட பண்ணாதிரும். மூணு முறை மாத்திரமில்ல, எத்தனை முறை வேணாலும் சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். And He is the one who has to அவர்கள் preserve தான் us. உண்மையான ஓய்வு நாளை மனரமியமாய் அனுபவிப்பார்கள். Only they will enjoy the true Sabbath with all their heart. கடைசியாக ஓய்வு நாளின் கடைசி விஷயத்தை சொல்லுகிறேன். Let me tell you the last thing of the Sabbath. எபிரேயர் 4 அதிகாரம் 9 10 வசனங்கள். Hebrews chapter 4 verse 9 and 10. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இனி வரப்போகும் ஒரு ஓய்வு, இளைப்பாறுதல். The rest which is to come. எனவேதான் இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். That's why we are going to enter into rest. 4 அதிகாரம் 1 வசனம். 4th chapter 1st verse. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். தேவன் நமக்கு ஒரு ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். The Lord has reserved a rest to us. அதுதான் இனி நமக்கு வரப்போகிற நித்தியமான ஓய்வு. That is the eternal rest which is to come. அவர்கள்தான் தங்களுடைய படுக்கைகளிலே இளைப்பாற போகிறார்கள். Only they are going to rest in their அவர்கள் bed. தங்களுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். They are going to enter into their rest. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, எந்த ரெஸ்ட்டுக்கு நாம போகணும்? to which rest we have to go? பூமியிலே இதை பழக வேண்டும். We have to practice this in the earth. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். And He had finished everything. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். Let us believe the word of God. உனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார். You just imagine what the Lord has reserved for you. அவர் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் என்று சிந்தித்து பார். And you just imagine how He is creating வானம் everything. என்றால் என்னுடைய சத்தியம் என்ன? Heaven means what is the truth. பூமி என்றால் என்னுடைய அர்த்தம் என்ன? Earth means what is the meaning ஓய்வு thereof. நாள் என்றால் என்னுடைய அர்த்தம் என்ன? Sabbath means what is the meaning. கண்களை மூடுவோமா? Close your eyes. அதே கர்த்தர் தான் இங்கே இருக்கிறார். The same God is here. அவர் ஏதோ நம்மிலே சிருஷ்டிக்க விரும்புகிறார். He wants to create something in இது us. ஒரு பூர்ணமான ஒரு
பூர்ணத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலம். This is the time for us to strain towards perfection. மறுபடியும் அஸ்திபாரங்களை போட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். Again and again, do not lay the foundations. பூரணராகபடி கடந்து போவோமாக. Let us go on to perfection. ஒரு உண்மையான ஓய்வு நாளை தேவன் நமக்கு தருவாராக. May the Lord give us a true Sabbath. நம்பிக்கையோடு கூட ஜீவிப்போமாக. Let us live in hope. மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கு உடன்படாமல் தப்பிக்கொள்வோமாக. Let us escape the sins which others are நம்முடைய doing. நாவை அடக்குவோமாக. Let us control our tongue. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்திலே பூர்ணப்படுத்துகிறோம். Let us make the holy perfection. கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரங்களை